வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதாரமண கோவிந்தா, ஸ்ரீரமண கோவிந்தா. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கிற போது அந்த மாதிரி இந்த துரியோதனன் இருக்கிற இடம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். அதான் யாரு பெரியவங்க சொன்னாலும் கேட்கறது, தன்னாலும் உடம்பு செய்யறது, ரெண்டு குணம் இல்லாத மனிதன் தான். எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அவனுக்கு அப்படி வீண் பெருமை, பெருமை பெருமை உலகில் எப்பமுடன் வாழும் அன்புமதி இருக்கைய பெருமை தேடிருக்க வேமை தேடுதல் நன்றோ, தேடிருக்க வேமை தேடுதல் நன்றோ, சிந்தையில் செருகையே தோன்றுதல் நன்றோ, ஏடில்ல பெருமை மாடிருக்க முடியை வளர்ப்பாரும் உண்டோ, வஞ்சகத்தால் நெஞ்சம் நஞ்சாகும் நன்றாம், வஞ்சகத்தால் நெஞ்சம் நஞ்சாகும் நன்றோ, ஏடில்ல பெருமை உலகில் என்பமுடன் வாழும் அன்புபடி இருக்கைய பெருமை. அதுபோல கர்வத்திலே அடைகிறான் துரியோதனை. சரி, நீ நாடு கொடுக்க முடியாது, பாதி ஊரும் கொடுக்க முடியாது, 5 வீடு ஊரும் கொடுக்க முடியாது, 5 வீடு கொடுக்கறது. சரி, போருக்குரிய வாக்கை நீ என் கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு கேட்கிறார் கிருஷ்ணன். போருக்காவது வர நீ இப்படி வீட்டில் ஒழிஞ்சிருக்காம, அரண்மனையில் ஒழிஞ்சிருக்காம சத்தியம் பண்ணு. அடே இடையனே, ஆடு மாடுகளை மேய்த்தவன் நீ, வெண்ணையும் தயிரையும் திருடி தின்றவன் கோபிகாசிரிகள் வீட்டுல உன் கையில போய் என் கையில அடிச்சு சத்தியம் பண்றதா என்ன? அப்படியே பக்கத்துல தூணை ஓங்கி அடிச்சான். சத்தியமா நான் போருக்கு வரேன். அந்த தூணு தான் அஷ்டலட்சுமி வாசம் பண்ணாங்க. இவன் அடிச்ச உடனே அதெல்லாம் இறங்கி பாண்டவருக்கு போகும். இப்போ மூதேவி இவன் பக்கம் வந்துட்டான். ஏன்னா அவன் கையெல்லாம் தடனை கூடிய அந்த இடத்துல மகாலட்சுமிகள்லாம் இருக்காங்க. அடிச்ச உடனே எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. உடனே அவன் அப்படி சொல்லுகின்ற போது இப்போது அந்த தூள்ல அடிச்ச உடனே பகவான் அந்த இடத்துல கையை நீட்டி சத்தியத்தை கையிலே வாங்கிட்டாராம். எப்படி பாரு, இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல பாண்டவர்கள்னா எனக்கு பங்காளியும் கிடையாது, அவங்களுக்கு நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். இவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு உடனே பரமாத்மா எழுந்து விதுரர் வீட்டுக்கு போயிட்டார். உடனே கோபம் எல்லாம் விதுரர் பக்கம் திரும்புது. இப்போ சித்தப்பா மேல இந்த விதுரன் வன்முறையினாலே தனது நாட்டை பாண்டவருக்கு பறித்துக் கொள்ள வேண்டும் என்று கருதியோ, என்னுடைய வீட்டில் உணவு கொடுதை ஒழித்து கண்ணன் தன்னுடைய பரிவாரத்துடன் வந்த உடனே விதுரன் வீட்டில் தன்னுடைய வீட்டில் எல்லாம் விருந்து கொடுத்து ஓசரிச்சிருக்கான். இவன் என்னுடைய தந்தையோட பிறந்து கூட என்னுடைய அன்னத்தை உண்ண வேண்டும் உண்டு கூட இன்னைக்கு வரைக்கும் எம்பால் அன்பால் எல்லாம் இருக்கிறான். ஆகினால முதல் பிள்ளைந்து ஒரு பொருளோடு நகையை இந்த பொருள் வரையும் பொருள் அதிக இருந்த பொருள் ஒருவன் வேறு அவனை கொடியாவன் அதிபரும் பொதுமடம் கையில் நமக்கு மட்டில் இது பொதுமையந்த ராசியனுடைய வயிற்றுல பத்தவனுக்கு எப்படி இருக்கும்? அந்த குணம் தானே இருக்கும். ஒருத்தர் பணம் அதிகமாக கொடுத்தா அதை விட்டுட்டு வேற ஒருத்தர் பணம் அதிகமாக கொடுக்கும்போது அங்கே போயிடுவார். அந்த மாதிரி தாசி வயிற்றுல பிறந்தவனை நீ உன்னுடைய குணம் எப்படி இருக்கும்? சாப்பாடு அரண்மனை எல்லாம் நாங்க கொடுக்குறோம், போகமெல்லாம் இங்க அனுபவிச்சுட்டு வார்டோருடைய பாசமா? இப்படி 2 விதமான எண்ணத்தோடு நீ இருக்கக்கூடிய நீ எந்த வகையிலும் எனக்கு சித்தப்பாவாகவோ முதலமைச்சராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதி கிடையாது. அப்படியே சொன்ன உடனே விதனுக்கு கோபம் வந்து விட்டு வந்தார். உடனே ஏன்னா பெத்த தாயே படித்து பேசுகிறாள். என்னடா நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? என்னை பார்த்து பேசி மகன் தாசி மகன் என்று சொல்கிறாயா? மூடனை
உன்னை எப்போதும் வெட்டி எறிவேன், உன் நாக்கை அறுத்து விடுவேன். அண்ணன் மகன் மகனை கொண்டு விட்டான் என்று அவனையிலே சொல்வார்களே என்பதற்காக பொறுக்கிறேன். அடே மூடனே, யாரை பார்த்து என்ன சொல்கிறாய்? இனி ஒரு வார்த்தை இந்த வார்த்தை சொன்னால் உனக்கு நான் பயந்தவன் அல்ல. என்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில் இருக்கிறதே, அர்ஜுனுடைய கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தை விட வலிமையானது. இது திருமாலுடைய வில். சிவனுடைய வில்லத்தான் ராமர் அங்க சபையில ஒடிச்சுட்டார். அதுக்கப்புறம் வடிவுள்ளது இதுதான். இந்த கையில என் கையில இந்த வில் இருக்கிற வரைக்கும் தேவாதி தேவர்கள் மூவர்கள் வந்தாலும் கூட அசைக்க முடியாது, வென்று விடுவேன். அப்படிப்பட்ட என்னை பார்த்து கேவலமாக பேசி தாசி மகன் என்று சொல்கிறாய். மூடனே, எவ்வளவு ஒரு தைரியம் உனக்கு! இனிமே இந்த தாசி மகன் உனக்கு உதவுவான் என்று நினைக்கிறாயா? எப்போது இவ்வளவு கேவலமாக பேசினாயோ, இனிமேல் இந்த தாசி மகன் உனக்கு படைத்துணைக்கு உதவ மாட்டான். நான் நினைச்சா 3 உலகத்தையும் வெல்லக்கூடியவன். பாண்டவன் வெற்றி தேடி தர முடியாதா? அந்த நாட்டை பற்றி நான் தர முடியாது, எனக்கு தர வாய்ப்பு இல்லையா? எல்லாமே செய்ய முடியும் தெரியுமா? என்னை இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டாய் என்று சொல்லிவிட்டு உடனே அந்த வில்லை எடுத்தார். இந்த வில்லு இருந்தால் தானே உனக்கு உதவியா இருக்கும். இனிமே உனக்கு நான் படைத்துணைக்கு போறதில்ல. பாண்டவர் பக்கம் போயிட்டாதான் யார் என்னை என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வெற்றி தேடித்தர எனக்கு முடியாதா என்று சொல்லி சிறந்த வில்லா இருக்கக்கூடிய அந்த வில்லை வடிவாளர் ஒரே வெட்டா வெட்டி அந்த துரியோதனன் முகத்துக்கு நேரம் வீசிடுச்சு. டேய், நீ நாசமா போடா, பாண்டவர் தானே வாழ போறான்னு சொல்லி ஒரு சொல்லுதான் ஒரு மனிதனை நல்ல வகையை உருவாக்குது, ஒரு சொல்லுதான் ஒரு மனிதனை கொள்ளுகிறது. அதனால்தான் பேசுகின்ற போது எதையுமே யோசனை பண்ணி பேசணும். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் அங்கே போய் சொன்னார் நடந்ததெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, எல்லாம் நன்மைக்கு. இங்கே பீஷ்மர் சொல்றாரு, நடப்பாவி இந்த மாதிரி பண்ணிட்டியாடா, இந்த மாதிரி ஒரு திகரில்லாத ஒரு வீரனாகப்பட்ட விதுரனையே தாசி மகன் சொல்லி வெல்ல ஒடிக்க வச்சுட்டு நீ யாரை கொண்டு செய்ய போற? இனிமேல் என்னாலையும் துரோணனாலையும் யாராலையும் அர்ஜுனன் வெல்ல முடியாது. நீயே பகை தேடிக்கொண்டாய். இதோ பாருங்கள் பிதாமகரே, அவன் போனா போட்டும், நீங்க இல்லையா? என்னுடைய குருநாதர் துரோணர் இல்லையா? இன்னொரு வில்லாசனர் கிருபாச்சாரி இல்லையா? துரோணனுடைய மகன் அஸ்வத்தாமா இல்லையா? இதோ மிகப்பெரிய வீரனான கர்ணன் இல்லையா? இவங்கன்னா என் பக்கம் இருக்கும்போது அவன் வில்ல முடிச்சுட்டு போனா போடு அப்படின்னா. அப்படின்னு சொன்ன உடனே என்ன வீர விளையாட்டு பேசுறேன்னு பீஷ்மர் கேட்டார். 33 கோடி விவாத கவசர்களையும் 60,000 காலகையர்களையும் தேவேந்திரனாலே வெல்ல முடியாமல் தான் அர்ஜுனனை அழைத்து அவரை போய் கொன்று விட்டு வா என்று சொல்லி அனுப்பினார். அவ்வளவு பெரிய ஒரே ஒரு வெள்ளினால எல்லாரையும் கொன்று குவித்து தேவேந்திரனுக்கு வெற்றி தேடி தந்தவன். அப்படிப்பட்டவனை நீ வெல்ல முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? என்ன நினைத்துக் கொண்டு பேசுகிறாய்? அவனை வெல்வதற்கு உன்னாலும் முடியாது, என்னாலும் முடியாது, யாராலையுமே முடியாது. அப்படிப்பட்ட வகையில அந்த மாதிரி நீ பேசுற, நீ எத்தனை தடவை அவங்கள்ட்ட தோற்று வந்திருப்பேன், நாங்க கண்ணால பார்த்துருக்கிறோம்ல. உடனே கர்ணனுக்கு கோபம் வந்துச்சு. நான் அவனை வெல்லுகிறானா இல்லையா என்று பாருங்கள் உங்கள் சின்ன கண்ணாலே. துரியோதன சாப்பாடு சாப்பிட்டு அவனுக்கு சாதகமா பேசுறீங்களே அப்படின்னு. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல யுதர் சொல்றார், செல்வம் வந்துற்ற கால தெய்வம் சிறிதுமேனா சொல்வன அறிந்து சொல்லார், செய்வன அறிந்து செய்யார். அதனால ஒரு மனிதனுக்கு செல்வம் வருகின்ற போது எதை சொல்லணுமோ அதை சொல்ல மாட்டான். அது தெரியாம எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. சுற்றமும் துணையும் சொந்த பந்தம்னா கூட அவங்களுக்கு ஒரு தூசா தெரியுமாங்கண்ணா. சிறந்த பகையா இருந்தாலும் அது என்ன பண்ணிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்கண்ணா. அப்படிப்பட்ட வகையில துரியோதன 56 தேசத்துக்கு அதிபதிங்கிற ஒரு கர்வத்திலே பேசிக் கொண்டிருக்கிறான். இருக்கட்டும், அவனுக்கும் ஒரு நாள் முடிவு இருக்கிறது என்பது தெரிஞ்ச விஷயம் தான். இப்படிப்பட்ட பறையிலே பார்க்கின்ற போது அவருக்கு சொல்லிட்டு மறுபடியும் அத்தை, இந்த விதுரா உன்னுடைய பாதுகாப்புல இருக்கிற மாளிகையில தானே எங்க அத்தை குந்தி அத்தை தங்கி. ஆமா, அவரை பார்க்கணுமே. சரி, நான் வளர்ந்துட்டு அழைச்சிட்டு போய் குந்தி தேவி இருக்கிற மாளிகை காட்டி. அங்க போனோம்னா குந்தி தேவி ரொம்ப நாள் கழிச்சு கண்ணனை பார்க்குறாங்க. கிருஷ்ணாவா கண்ணாவா, இந்த மாளிகை எவ்வளவு புண்ணியம் பண்ணிச்சோன்னு பார்க்கறதுக்கு. வனவாசம் போன என் பிள்ளைகளாம் கண்டதை போல எனக்கு மகிழ்ச்சி உண்டாகுது. என்னத்தை உங்களுக்கு சவிக்குமான்னு கேட்டார். எல்லாம் ஒரு கருணைகளாம் சவிக்கத்தான் கண்ணா, என் பிள்ளைகள் நலமா இருக்காருன்னா அத்தை. அத்தை அத்தை எல்லாருமே நல்லா இருக்காங்க அத்தை, ஒன்றும் கவலைப்படுங்க.
ரொம்ப சந்தோஷம். என் பிள்ளைகளையே அஸ்னாபுரிக்கு வந்த நீ காரணத்தை நீ சொல்லு பார்க்கணும். நின் பெரும் புதல்வர் சொல்ல நெடுங்குணல் நாடு வேண்டி பண்பணி உயர்ந்த கோமான் மன கருத்தறிய வந்தேன். உனக்கு தெரியாத வனவாசம் முடித்து வந்த பாண்டவர்களுக்கு நாடு கேட்டு உலக முனிவர் தூது விட்டாங்க. அதுக்கு அவங்க நாடு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாண்டவர்லாம் காட்டுக்கே போகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன தூது அனுப்புனாங்க. எது கிருஷ்ணா? அதான் நாடு கேட்டு வாங்கிடுவான்னு சொன்னாங்க. துரியோதனன் நாடு கொடுத்தானா? கொடுக்கல. நீ வந்து கேட்டுமா நாடு கொடுக்கல? ஆமாத்த. பிறகு என்னதான் சொன்னான்? குருட்சேத்திர பூமியில யுத்தம் செய்ய வாக்கு கொடுத்துட்டான் துரியோதனன். வாத போர்ல அப்ப 5 பிள்ளைங்களும் வெற்றி பெறுவார்களா கண்ணா? என்ன அர்த்தம் நீ கேட்கறது? சுயநலமா தெரியல. 5 பிள்ளைகள் மட்டும் படிக்கணும், மற்றவங்கள வாயப்படணும் மட்டும். சரி, அது போகட்டும், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், பதில் சொல்லு, கேளு. நீ சின்ன வயசுல உன்னுடைய அரண்மனையிலே தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்தாயம் ஞாபகம் இருக்கா? ஆமா. அவர் 5 மகாமந்திரம் உபதேசம் பண்ணாரே, அது ஞாபகம் இருக்கா? பயன்படுத்தினியா? ஆமா. அப்ப அந்த மந்திரத்தை என்ன செஞ்ச? அது அது வந்து கண்ணா, நீ சொல்ல தயங்குற, நானே சொல்லுறேன். நீ அந்த மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை நோக்கி மந்திரத்தை உச்சரித்த உடனே அவர் உடனே சுயமாக தோன்றி உனக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி சென்றார். அவன் கவச குண்டலத்தோட பிறந்தான். பிறந்தவனை நீ என்ன பண்ண? ஆற்றுல வச்சு பெட்டியில வச்சு விட்டுட்டப்பா. அந்த குழந்தை உயிரோடு இருந்தானேன்னு தெரியுமா? யாரு கண்டா? எந்த முதல்ல சாப்பிடுச்சோ, எந்த மீன் சாப்பிடுச்சோ? இல்லை இல்லை அத்த, அந்த மகன் உன் தனிச்சம் இல்லை, உன் மூத்த மகன் உயிரோடு. என்ன உயிரோடு இருக்கானா? எப்படி? என்ன சொல்ற? அதாவது இந்த துரியோதனுடைய அரண்மனையிலே துரியோதனுக்கு வலது கையாக செயல்பட்டு கொடைவளர் என்ற பெயர் பெற்று துரியோதன் கொடுத்த அங்க நாட்டை ஆண்டு கொண்டு இன்னைக்கு வந்து அவர் நிகரில்லாத வீரனாய் இருக்கிறானே கர்ணன், அவன் தான் உன் மொத்தமாக இளமையில பிறந்த. கண்ணா, நீ உண்மையாவா சொல்ற, பொய் சொல்றியா? சத்தியமா சொல்றேன். அப்ப நீ பிறக்க கூட நீ உனக்கு எப்படி தெரியும்? நாரதர் சொன்னார், முனிவர் பார்த்து பொய்யாக. அப்படியா? கண்ணா, நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன் கண்ணா? படுவாவி நீ கண்ணா. இந்த பக்கமும் அந்த பக்கம் என் பிள்ளைகளை கொண்டு வந்து நெத்திருக்கிறியே, நீ நல்லா இருக்கியா? உண்மையை சொன்னதுக்கு என்னையே பாவி ஆகிட்டியா? நான் உண்மையதான் சொன்னேன், அதுக்கு போய் என்ன பாவி ஆகிட்டிய? சரி, அது இருக்கட்டும். எத்தனை நீ அந்த காலத்தான் திட்டத்திட்டு போ. அதுக்கிட்டும் 5 பிள்ளைகள் பிழைக்கணும்னு சொன்னீங்க. இப்ப 6 பிள்ளை சேர்ந்துருச்சு. இப்ப வந்து என்ன சொல்றேன் கண்ணா? எனக்கு 5 பிள்ளைகளும் வேணும், 6ஆவது பிள்ளையும் கர்ணனும் வேணும். எல்லாரும் படிக்கணும்னு சொல்றியா? ஆமா. அப்போ 6 பிள்ளைகளும் பிழைக்கணும், ஆனா மற்றவங்களும் அதுவதி ஆகணுமா? அத்த, கர்ணன் இந்த பக்கம் இருந்தாலும் சரி, அந்த பக்கம் இருந்தாலும் சரி, 6லையும் ஜாவும் 100லையும் ஜாவும், 6லையும் ஜாவும் 100லையும். அதனால பிழைக்கிறது கஷ்டம்தான், இது உறுதி. ஆனா ஒண்ணு, உனக்கு 5 பிள்ளைகள் வேணுமா? இல்ல அந்த ஒரு பிள்ளை கர்ணன் மட்டும் வேணும்? இப்ப சொல்லு. கர்ணன் உயிரோடு இருக்க வேண்டுமானால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்க முடியாது. பாண்டவர்கள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் கர்ணன் உயிரோடு இருக்க மாட்டான். அதனால 5 பிள்ளைகள் உயிரோடு இருக்க வேண்டுமானால் கர்ணன் உயிரோடு இருக்க மாட்டான். உனக்கு 5 பிள்ளைகள் வேணுமா? இல்ல ஒரு பிள்ளை வேணுமா? என்ன கண்ணா இப்படி எல்லாம் பேசுறேன்? எனக்கு 5 பிள்ளை, 5 பிள்ளைகளோட 6 பிள்ளையும் சேர்ந்துதான் வேணும். அவங்க எல்லாம் சாகக்கூடாது. முடியாதத்த 5 பிள்ளைகள் வாழ்வதற்கான வழிகள் தான் ஏராளமாக இருக்கிறது. கோபாலா, என் மூத்தமாக கர்ணன் நான் சாக விட மாட்டேன், எப்படியாவது கர்ணங்களை போய் உண்மையை சொல்லி அவனை பாண்டவர் பக்கம் அழைச்சிக்கிட்டு வந்து எப்படியாவது விடுறேன், அப்பவாவது அவன் கிடைப்பானா? கர்ணன் வந்து பாண்டவர் பக்கம் சேர்ந்து விட்டால் ஒருவேளை கர்ணன் பிழைக்க வாய்ப்பு உண்டு. அவன் சேரலைன்னா பிழைக்கிறது கண்ணா. நான் எப்படியும் ஒன்று சேர்த்துருவேன். அதனால நீ ஒன்று சேர்க்க முடியலன்னா என்ன பண்ணுவேன்? அப்ப நான் என்ன பண்றது கண்ணா? அப்பவாது நான் சொல்றதை கேளு. சொல்லு கண்ணா, என்ன கோபாலா சொல்றேன்? அதான் உன் தாய் பாந்தத்தை காட்டி எப்படியாவது கர்ணனை கொண்டு வந்து சேர்த்து விட்டால் கர்ணன் பிழைப்பார்.
அப்படி முடியலன்னு சொன்னா நான் சொல்ற மாதிரி 2 வரங்களை அவங்கள்ட்ட வாங்கிட்டோம். என்ன வரம் கோபாலா? அர்ஜுனனை கொள்வதற்காக பால் பார்த்து வளர்த்து வருகிறானே அஸ்வசேன நாகாஸ்திரம், அதை ஒரு தடவை விட்டு ஒருவேளை அர்ஜுனன் பிழைத்துக் கொண்டால் மறுபடியும் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மேல விடக்கூடாது. இது ஒரு வரம். இன்னொரு வரம், அர்ஜுனனை தவிர மற்ற பாண்டவர் 4 வரை கொல்லக்கூடாது. இது 2வது வரம். இதை கேட்டு வாங்கிட்டோம். கண்ணா, நீ சொல்றத பார்த்தா என் மூத்தமாக கர்ணன் பிழைக்க மாட்டான் போல இருக்குது. 100% பிழைக்கிறது கஷ்டம் தான். முடிஞ்ச வரைக்கும் வேணா சொல்லி பாரு அப்படின்னு. சரி, நான் போய் வரட்டுமா என்று கிருஷ்ணன் விடை பெற்றுக் கொண்டு மீண்டும் இதழ் வீட்டுக்கே வந்துட்டார். அந்த இரவிலே அங்கு ஒரு சூழ்ச்சி நடக்கும். இந்த கிருஷ்ணனை போடுறதுக்கு எப்படின்னு சூழ்ச்சி நடக்குது துரியோதன சபையில. தந்தையும் தம்பி மாறும் கண்ணனும் சுனிதானோ, தந்தையும் தம்பி மாறும் கண்ணனும் சுனிதானும் சிந்தையும் தெளிந்த கல்விய செல்வதை அமைச்சதானும் முந்தர உயர்த்த கோமான் முழுமையாரும் கெல்வி மந்திர இருப்பான் வந்தோர் மண்டபம் அவனுடைய தர்மம். அங்கே துரியோதனன் தம்பி மாற்றி எல்லாரும் அங்க வந்து ஒன்று சேர்ந்து பேசுறாரு. துரியோதனன் சொல்றான், மாமா இந்த கிருஷ்ணன் மட்டும் பாண்டவர் பக்கம் போய் இருக்கிறதுனாலதான் நம்ம திட்டமெல்லாம் மட்டமாகுதுன்னு சொல்லி நடக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அந்த பாண்டவர்களை செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிச்சுடலாம்னு அடிக்கடி சொல்லுவீங்க. அதனால கண்ணனை கொள்றதுக்கு அந்த கிருஷ்ணனை கொள்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. அப்போ முதல்ல முந்திக்கிட்டு அந்த 2 கண்ணும் தெரியாத திருதராஷ்டிரன் சொல்றான், மகனே துரியோதனா, நமக்கு வேண்டிய விரோதி ஆயிட்டான், கர்ணன் கிருஷ்ணனும் விரோதி ஆயிட்டான். அதனால இப்ப 2 பேரும் ஒரே அரண்மனையில் தான் தங்கி இருக்காங்க. அந்த அரண்மனைக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. இவனுக்கு 7 ஜென்மத்துக்கு மறுபடியும் கண்ணே தெரியும். ஏற்கனவே 2 கண்ணு தெரியும். அவனுக்கு நெருப்பு சொல்லணும். கர்ணன் சொல்றான், சண்டை போட்டு தான் அவங்களை கொள்ளணும் அப்படிங்கிறான். அந்த கூட்டத்துல ஒருத்தர் நல்லவர் இருந்தான். அவன் சொல்றான், விகர்ணன், என்னைக்கு தூது வந்தவங்களையும் மாதரையும் தூதரையும் கொள்ளக்கூடாது என்று அரச விதிமுறை இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய கருத்து அவன் போய் அங்க எப்படி சொல்ல முடியும்? அவ உயிரோடு விட்டா தானே. அதனாலே மாதரையும் தூதரையும் கொள்ளக்கூடாது என்றார். உடனே விச்சாதனம் பார்த்தா, பேசாம உட்கார்றவன் யாரு? நான் நியாயம் கேட்டு உட்கார்றேன். தான் நல்லது சொன்னா யாரும் கேட்கல. எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அப்போது நான் ஒரே ஒரு யோசனை சொல்றேன், கவனமா கேளுங்கண்ணா. என்ன? அவன் சொன்ன மாதிரி மாதரையும் தூதரையும் கொள்ளக்கூடாதுதான். ஆனா இன்னொரு வழி இருக்கு. மாமா சொல்லுங்க. இன்னைக்கு ராத்திரி ஒரு பாதாள அறை ஒண்ணு அரண்மனைக்கு மத்தியிலே சபா மண்டபத்திலே அங்கே வெட்டி அதுல மற்போர் வீரர்கள் திருப்போர் வீரர்கள் ஆயிரக்கணக்கான அங்க உள்ளே மறைய வச்சு, அதுக்கப்புறமா பார்த்தா மேல மூங்கில் தப்பைகளாலே அங்க பந்தல் போட்டு அதன் மேல ரத்தன கம்பளம் விரிச்சு, நாளைக்கு விடிய காலையில அந்த கிருஷ்ணனை அன்போட வரவழைச்சு அமர வச்சோம்னா பள்ளத்துல விழுந்துரும். அங்க மறைத்து வைத்திருக்கிற வீரர்கள்லாம் உன்னுடைய கை காலில் இரும்பு சென்று போட்டு பிணைத்து இழுத்து கொண்டு வந்து விடுவார்கள். எப்படின்னு என்ன அருமையான யோசனை! இந்த மாதிரி யோசனைலாம் கேட்கறது தான் உங்களை நாங்கள் பக்கத்துல வச்சு ரொம்ப சந்தோஷம். அதை கேட்டு துரியோதனை இப்பவே அதுக்கான வேலையை இறங்குற. ஆயிரக்கணக்கான பேரை கூப்பிட்டான். சம்மா மண்டலத்தில் பெரிய பண்ணம் தோன்றான். பெரிய அகட நீகடம் எல்லாம் சரியா சதுரம் வருகிறதுல ஆயிரக்கணக்கான வில்வீரர்கள் மனிதர்களினா ஆயுதத்தோடு அங்க உள்ள இறக்கி மிச்சம் மேல மூங்கில் தப்பைகள் இதெல்லாம் போட்டு அதுக்கு மேல ரத்தன கம்பளம் வச்சு தெரியாத. உடனே இதெல்லாம் செஞ்சு முடிக்கும் போது விடிய காலை ஆச்சு. கொக்கர கோழியே தூவிச்சு, சேவலே தூவிச்சு. இவங்க ராத்திரி பூரா தூங்காம இந்த வேலை செஞ்சாங்கப்பா.
காலையிலே கிருஷ்ணரை கூப்பிட்டு வர ஒரு தூதுவனை அனுப்பி, அப்படி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த சமயத்துல நேராக அங்க போய் அவர் சொல்ல வர்றோம் அப்படின்னார். உடனே பகவானும் அவருடைய தம்பி சாத்தகியும் மற்ற வீரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரதம் மேறி அங்கிருந்து வர்றாங்க. ரதம் மேறி அங்கிருந்து வர்றாங்க. வந்த உடனே ஒரு தூதுவன் சொன்னா, உங்களை மட்டும் துரியோதன மகாராஜா உள்ள கூப்பிடுறாரு, மற்றவங்க எல்லாம் இங்கே இருக்கு. சரி, பகவான் சிரித்து கொண்டே உள்ள போறாரு. என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியும். உடனே பெரியவர்களான பீஷ்மர், துரோணர், திருவரை எல்லாரையும் எழுந்து வணங்கினாங்க. நெஞ்சிலே வஞ்ச முடிய துணியவனை எழுந்து புன்சிரிப்போடு இரு காலையும் கூப்பி வணங்கி, கண்ணா வருக வருக, மாதவா வருக, கேசவா வருக என்று அப்படியே வரவேற்கிறான். என்னைக்குமே இப்படி வரவேற்று. அதனால அந்த மாதிரி வரணும். அப்படி வணங்கும் போது பெண்கள்லாம் ஆடி பாடி வரவேற்கிறாங்க. ஏ கார்மேக மன்னம் கொண்ட கண்ணனே நீவா, கார்மேக மன்னம் கொண்ட கண்ணனே நீவா, எங்க கண்ணனே நீவா, எங்க பரம்பொரு தேவா, எல்பயாவும் தந்திட மாவா, பொங்கு மடலே ததும்பி படிக்கும் புதுமையானவா, எங்க புதுமையானவா, கார்மேக வண்ணம் கொண்ட கண்ணனே நீவா, எங்க கண்ணனே நீவா. ஆடி பாடி வரவேற்கிறாங்க. பகவான் சிரித்து கொண்டே இருக்கிறார். மாதவா கேசவா, நேற்று ஒரு மாதிரியா பேசிட்டேன், ராத்திரிலாம் எனக்கு தூக்கமே இல்லை, இப்போ உங்களை நல்லா வரவேற்கணும் தான் உங்களை வரவழைச்சேன். இங்க வந்து அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கும். பார்த்தாவே தெரியுது, நீ ராத்திரி பூரா தூங்காம தான் இருந்ததுல. பார்த்தாவே தெரியும், அவருக்கு தெரியும் எல்லாமே. அப்புறம் பாருங்க, போய் அதில் உட்காந்து எங்களுக்கு தரிசனம் கொடுங்க சுவாமின்னா துரியோதனன். உன் விருப்பம் அது வேணா, அதையும் நான் நிறைவேற்றுறேன். அந்த தப்ப அந்த மூகில் தப்பு மேலே நடந்து போறாரு. ஒண்ணு அசிங்க அப்படியே போய் உட்கார்ந்து சிம்மாசனத்துல உட்கார்ந்து. அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த உடனே அப்போ சவுனி கேட்கிறான், துரியோதன மாமா, அந்த கற்ப அந்த அசைவீர் எல்லாரும் கீழே விழுந்துருக்கணுமே, இப்பதான்டா அசைவு, இனிமே கீழே விழுந்துடணும் அப்படின்னு பார்த்தா நம்ம விழுகணும்னு ஆசைப்படுறாங்க போல. கால் பெருவரில் அப்படி ஓடினாரு. கால் பெருவரில் ஓடணும்னு செட செட மடிச்சாடணும், உடனே அது முறிஞ்சு கீழே விழுகு. இறைவனில் கதில் மதிகள் திகள் அதிசயத்தில் இருந்தாலுமே நிலவரையும் நெடியவனும் போடுவேன், அந்த மலரையும் தன் இருவனையும் செய்ய பிறகு பண்ணும் புயலா, அந்த முருக சீனும் தோடு நடிகள் தளம் தோட கணிகள் வளரும் கிடப்பே பிறகு பண்ணும் புயலா, அந்த முடிக சீனும் தோடு நடிகள் கணும் தர நடிகள் வளையும் கிடப்பே. உடனே கீழே விழுந்த உடனே அப்படியே கால ஒரு துளனார். அந்த ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே நசுக்கி போயிட்டான். இவரை கைது பண்ணணும், விளக்கு போட்டு மாற்றணும்னு சொல்லக்கூடிய இரும்பு கம்பெனியால் படிக்கிறோம். ஆயிரக்கணக்கான அப்படியே நசுக்கியே செத்துட்டான். உடனே விசுவ எடுக்கிறார், பெண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு வடிவத்துல அப்படி வேகமா. எல்லாரும் பயந்தாங்க. 1000 கைகள், 1000 கால்கள், 1000 வாய்கள், அந்த அளவுக்கு பிரமாண்டமான ஒரு சுவதை எடுக்கிறார். எல்லாரும் பார்த்து பயந்தாங்க. பீஷ்மரு, துரோணரு, அஸ்வத்தாமா அத்தனை பேருக்கு எழுந்து வணங்குறாங்க. அஞ்சினம் அஞ்சினம் என்று துயரண்டர் பணிந்திடமும் அது துஞ்சியும் மண்பணியும் கிளை கொண்டமுடந்திடமும் பஞ்சமனம் கொடுத்தென்றும் நெடுங்கிடுவர்களே அது நெஞ்சில் வெகுண்டு ஒன்று உளம் கிடைவர்கள் விழுந்தனே அது நெஞ்சில் வெகுண்டு உனக்கும் கொன்றே பண்பணி நின்றனே அவன் இருந்தனே. தேவர்களாம் பயந்து, கண்ணா கோபம் வேண்டாம், மாதவா கோபம் வேண்டாம்னா அங்க வணங்குறாங்க. பாதகத்தில் கூடிய நாகர்கள், ஐயோ நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நாங்களாம் நசுங்கி செத்துருவோம் அப்படின்னு நாகர்கள் வேண்டுகிறாங்க. எல்லா தேவர்கள், வானவர், யானவர், தட்சரை, யட்சர், கிண்ணருக்கு, இந்த அத்தனை தேவ ஜாதிகளும் அவ்வளவு பேரும் கண்ணன் விசுவ வேண்டணும் அத்தனை பேரும் வணங்கி
கோபத்தை தணிங்க, கோபத்தை தணிங்கன்னு கேட்கிறேன். இப்படி 1000 கைகள், 1000 கால்கள், 1000 பயங்கள், இப்படி எல்லாம் பயங்கரமான ஒரு உருவத்தோடு நிற்கிறேன். ஊழிகாலத்திலே இருந்த ஈசனை போல இப்படி எல்லாரும் நிற்கக்கூடிய வாயில உடனே பார்த்தாங்க. அனிமா, அதாவது அஷ்டமா சித்தியில இதுவும் ஒண்ணு. மகிமான்னா உருவத்தை பெரிசாக்குறது, அனிமான்னா உருவத்தை சிறிதாக்கி போடுது. இப்படியாக அஷ்டமா சித்தியில் இது ஒண்ணு. உடனே எல்லாரும் அங்கே பார்த்து பயந்து உடனே கண்ண பொருள் தன் கண்ணையரும் நிஜ கண்ப பொருள் தன்வான் கண்ண பொருள் தன் மாம பொருள் தன் மனத பொருள் கண்ணே என்ன மனம் தான் ஒன்று விளையன கண்ண நலனும் பயனான் அது கண்ண மனம் கண் சக்தியினே மாதவனையை பொறுத்துக்கோ, கேசவனையை பொறுத்துக்கோ, மதுசூதனா பொறுத்துக்கோ எல்லாரும் வேண்டுகிறாங்க. பீஷ்மரு, துரோணரு, கிருபாச்சாரி, அஸ்வத்தாமா, கர்ணன் உள்பட எல்லாம் வளர்ந்து நிற்கிறாங்க. யார் யார் வணங்கல தெரியுமா? துரியோதனன், துச்சாதனன், சகுனிகர், இவங்க தான் வணங்கல. எப்படியாக இருக்கக்கூடிய சமயத்துல தேவர், மோவர், மண், விண் அனைத்தும் வணங்கு. எல்லாருடைய உடம்புல தெரியும். அதுக்கப்புறம் தன்னுடைய கோபத்தை தெளித்துக் கொண்டு அந்த உருவத்தை தெளித்துக் கொண்டார். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சமயத்துல அப்போது இவன் யாருக்குமே வணங்காத முடியும். அப்படி யாருக்கும் அவரை பகவானை வணங்கவும் இல்லை, போந்து பேசவும் இல்லை. அப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கானோ, யாருக்கும் அடங்காதவை. அப்பதான் சொன்னாரு கிருஷ்ண பரமாத்மா. உடனே அவங்கிட்ட வந்து, பார்த்தீர்களா பெரியவர்களே, தூது வந்த என்னை நிலவரையிலே பள்ளப்பட்டி கொல்ல பார்த்தான். இது உங்கள் கண் முன்னால் நடந்ததல்லவா? இப்படிப்பட்டவனை என்ன செய்யலாம் சொல்லுங்க? இந்த துரியோதனன் செய்த அநியாயத்தை பார்த்தீர்கள் அல்லவா? என் பேர்ல குற்றம் இல்லை, போய் வருகிறேன், நீங்க இங்கே நினைந்த யாரும் என் பின்னால வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, துரியோதனா நினைச்சா உன்னை ஒரே ஒரு வாழனா ஒரே வெட்டா வெட்டி உன் தலையை துண்டாக்கிடுவேன். உன்னை கொள்றதுக்கு நான் பயப்படலை. ஆனா பீமன் உன்னை கொள்வதாக சபதம் செய்தானே, அதற்காக உன்னை விட்டு வைக்கிறேன். இல்லை என்றால் உன் தலை நேரம் மண்ணிலே உருண்டு போயிருக்கும், தெரியுமா? பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே போனார். அங்க பக்கத்துல அஸ்வத்தாமன் இருந்தான். அங்க கர்ணன், அந்த கர்ணனை கூட்டிட்டு போய் உங்கள்கிட்ட தனியா பேசணும். நிறைய நீ சேவை பண்ணியிருக்க துரியோதனுக்கு. அவன் கொடுத்த நாட்டுக்காக அவனுக்கு செய்யற அக்கிரமத்துலாம் தொட போயிருக்க. பாண்டவர்களோட யாரு? அவங்களுக்கும் உனக்கு விரோதமா? நீ ஏன் இப்படி செய்கிற? நீங்க எல்லாம் இருக்கும்போது படிச்சவன துரோணர் படிச்சுட்டு இப்படி பண்ணலாமா? சொல்லு பார்க்கலாம். அதனால தர்மன் உனக்கு எல்லாரும் உனக்கு சகோதரமா இருக்கான். அவர்களும் நீ கடந்து வைத்தால் நான் மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் என்று தான் தனி இடத்துல மட்டும் சொன்னேன். உடனே கர்ணன் சொல்லுகிறான், கோபாலா நீ சொல்றதை, அதாவது இது அதெல்லாம் போகட்டும், உனக்கு யார் உன் தந்தையை தாய் தந்தைகள் யாருன்னு தெரியுமா? கண்ணா யாருன்னு இதுவரைக்கும் தெரியாது, தெரிஞ்சா எனக்கு சந்தோஷம். சின்ன வயசுலே குந்தி தேவி சூரியனுடைய அருளாலே ஒரு கவசனோடு உன்னை பெற்று ஆற்றிலே விட்ட, அதிலே துர்காசுடைய தேர்ப்பாகனை எடுத்து உன்னை வளர்க்க, அந்த ஆகாசவாணியை கர்ணன் என்று பெயரிட்டு வளர்க்கும் போது, அதுக்கப்புறம் துரியோதனம் பார்த்து தனக்கு தன்னுடைய துணைவனாக தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான். அதனாலே அப்படிப்பட்ட நீ துரியோதனுக்கு நீ இருக்கிற. இப்போ அந்த உன் தம்பிமார்கள் பாண்டவர்கள் அவர்களையெல்லாம் நீ விட்டு அவர்களை வீணா பகைக்கிற. அதனால் இனிமேலாவது அந்த எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டு அவர்களோடு பாசமாய் உன் விருப்பம் என்ன சொல்லு. கோபாலா நீ சொல்றதை நான் எப்படி நம்புறது? ஏன் அப்படி கேட்குற? நீ கபட நாடக சூத்திரதாரி ஆயிட்டே, இருப்பதை இல்லைன்னு சொல்லுவ, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவ. சத்தியமாக நான் சொல்வது உண்மை கர்ணா. இந்த உண்மையை நீ எனக்கு நாரத முனிவர் சொன்னார், அதைத்தான் இப்போ உனக்கு சொன்னேன். முனிவர் வாக்கு போயிட்ட. கர்ணன் முகம் வேர்த்தது. நடந்தது என்ன செய்வதுன்னு தெரியவே இல்லை. அவனுக்கு அப்படியே மனசு விட்டு போச்சு. உடனே கிருஷ்ணா, இதெல்லாம் தெரியும் போது, பாண்டவர்கள் தம்பிமார்னு தெரியும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த தர்மத்தின் வடிவான தர்மன் நாவை பார்த்து நான் தாண்டா உன் அண்ணன் என்று சொல்லி அவனை கட்டி அடைக்க வேண்டும் போல் சொல்லுகிறார். வேமனை பார்த்து 10,000 யானை பணம் கொண்டவனே, நான் தாண்டா உன் சகோதரன் என்று அவனையும் கட்டி அடைக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உடனே வீரத்துக்கு இருப்பிடமான அர்ஜுனா, என்னை பலமுறை வெற்றி கண்டவனே, நான் தாண்டா உனக்கு அண்ணனடா என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறது.
என்னை பெற்ற குந்தி தேவியை பார்த்து, தாயே என்னை பெற்ற உடனே பெட்டியில் வச்சு ஆத்திர விட்டுட்டியா, அப்படி நான் என்னமா பாவம் செய்தேன்னு கேட்க தோணுது. சரி, அப்படியான நீ எங்கூட வா, பாண்டவரிடம் கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன். நாளைக்கு பாரத போரே நடந்தாலும் தருமனே வெற்றி பெற்றாலும் உனக்கே முடிச்சு விடுவார்கள். அஸ்னாவுரை ஆட்சி உன் கைக்கு வரும் என்றார் பகவான். கன்றார் விழவெறியும் கனியோத்தும் குன்றார் மலை தடுக்கும் செல்வ கோபாலன் என்றார் எனது பிறப்புணர்ந்தேன் என் தன் உருகி எவ்விய வாழ் சென்றார் என்னை நீ அறிய செகத்தார் என்னும் சரியாரோ. எத்தனையோ மாயம் செய்து திருவிளையாடல் பண்ண ஆயம் பாடினேன். இன்னைக்குதான் உன்னால என்னுடைய பிறப்பு உணர்ந்தேன். இனிமே என்னை தேரோட்டி மகன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகினாலே உன்னால் என் பெற்ற தாய் குந்தி தேவி என்றும் பாண்டவர்கள் தம்பிமார்கள் உன்னால் தெரிந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நேற்று வரைக்கும் நீ சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, என்னை நம்பிதான் போருக்கு வரேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான் துரியோதனை. இவ்வளவு தூரம் எனக்கு நாடு கொடுத்து, நகரம் கொடுத்து, செல்வம் கொடுத்து, சிறப்பு கொடுத்து, என்னை அண்ணனோட அன்பா அண்ணா என்று அழைத்து தம்பிமார்களையும் அழைக்க வச்சு எல்லா மன்னர்களையும் வணங்க வச்சானே, அப்படிப்பட்டவனை விட்டு விட்டு வந்தால் நன்றி கொன்ற பாவம் எனக்கு வராதா? அதனாலே தான் பார்க்கிறேன். என்ன பேரு, என்ன ஊரு, என்ன ஜாதி தெரியாத என் அன்போடு அண்ணான்னு அழைச்சி அங்க நாட்டுக்கு அரசனாக்கினேன். அந்த நன்றியை நான் மறக்கலாமா பாப்பாடா? சொல்லு பார்க்கலாம். ஆகினாலே என்னோடு சரியாசனத்துல உட்கார வச்சவன். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அவனை விட்டு விட்டு வந்தால் நன்றி மறந்த பாவம் எனக்கு வரும் கோபாலா. அதுக்காகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த காலத்துல அந்த நன்றியெல்லாம் எப்படி நினைச்சு பார்க்கிறாங்க. அந்த நன்றியை மறக்காத உலகமா அன்னைக்கு இருந்துச்சு. என்ன அந்த மாதிரி மகாபாரதம் நடந்த காலம். அதனாலதான் அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது பகவான் அவனை விட்டு அஸ்வத்தாமட்டம், சரி உன் விருப்பம் போல செய்யப்பா அப்படின்ட்டு வந்துட்டார். உடனே அஸ்வத்தாமாவோட வந்தார். நீ கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தனியா பேச. அஸ்வத்தாமா வந்தார், குருவருடைய மகன். பாரு, நீயும் அர்ஜுனும் ஒரே குருவோடு தான் படிச்சீங்க, எல்லாம் நல்லா தான் இருந்தீங்க. ஆனா தேவையில்லாம வந்து என்னை கொல்றதுக்கு முயற்சி பண்ணா பாத்தியா, இது உனக்கு சம்மதமா? நீ தேவையில்லாம உன்னுடைய தந்தையினுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு துரியோதனுக்கு ஆதரவா செயல்படுற. நீயும் வந்து அந்த அர்ஜுனும் பள்ளி தோழர்கள். அப்படி இருக்கும்போது நீ அவனை பகைக்கலாமா? சொல்லுப்பாங்க. அதனாலே உன்னுடைய வீரத்துக்கும் பெருமைக்கும் நீ துரியோதனோட சேர்ந்து சேனாதிபதி ஆகாமல் இருப்பது நல்லது. அதுதான் நீ அவனுக்கு செய்யற உதவியா இருக்கும் அப்படின்னு தன்னுடைய கையில் இருக்கிற மோதிரத்தை கட்டி கீழே விட்டார். அஸ்வத்தாமா பார்த்தா பகவானுடைய கையில் இருக்கிற மோதிரம் கீழே விழுந்து போச்சு அப்படின்னு அதை எடுத்து அஸ்வத்தாமரே மேல பரிவட்டம் போட்டுட்டு மழை வரும் போல தெரியுது, நான் அதுக்குள்ள துவாரகா உரி போட்டுவேன்னா அப்படிதான் தெரியுது, அதுக்குள்ள போயிடலாம் அப்படின்னு மோதிரத்தை கையில் கொடுத்தான். இதை தொலைவா இருந்து பார்த்த சகுனி என்ன பண்ணா, துரியோதனுக்கு போய் வேற மாதிரி சொல்லிட்டான். விண்ணறிய மண்ணறிய நான் துரியோதனுக்கு சேனாதிபதி ஆக மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் அஸ்வத்தாமா. அவனுக்கு போய் நீ சேனாதிபதி கொடுக்கலாமான்னா, வா நான் யாரும் நம்புறதே தெரியல, அவளை நம்பிக்கை வச்சிருந்தேன் சேனாதிபதி ஆகலான்னு, கடைசியில் அவனுக்கு போய் வாக்கு கொடுத்துட்டானா சே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கட்டும் அஸ்வத்தாமா, இவ்வளவு தூரம் உன்னை நம்பி இருந்தேன், நீ போய் கிருஷ்ணனை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க நான் சேனாதிபதி ஆக மாட்டேன் துரியோதனுக்கு அப்படின்னு பின்னறிய மன்னறிய கை காட்டின்னு சொல்லல. அவனுக்கு அப்படியே திடீர்னு ஆயிடுச்சு. என்னடா இது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களே, நான் ஒன்றும் பண்ணலையே, மோதிரத்தை கேர்ந்தே எடுத்து கொடுத்தேன், அவ்வளவுதான், இது வேற மாதிரியே திருச்சி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது எல்லாம் ஒரு சூழ்ச்சி தான். இப்படியெல்லாம் சொல்லி ஒரு படு அடுத்தாற் போல இவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்து வருதுன்னு சொல்லிட்டு நேரா தேவேந்திரன் நினைச்சார். தேவேந்திரா உடனே மின்னல் வேதத்தில் அங்க வந்து உதிச்சான். தேவேந்திரா கிரியும் சிறகரியடையோய் ஆண்மை கடமையில் வரி வெஞ்சிலைக்கை வஜனுக்கு மாறாக முனிந்து வந்து நின்ற எரியும் கண்ணல் வாய்விட அற ஒன்று இவனுக்கு குற்ற பகையான். தேவேந்திரா
முன்ன மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துச்சு, அதை வஜ்ராயத்தினால அறிந்து அதுகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த. இப்போது கருத்து கட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? அர்ஜுன காண்டவனத்தை எரிக்கின்ற போது தட்சகன் என்ற நாகன் மனைவியாகிய பெண்ணாக தன் மகனாகிய அஸ்வசேனன் நாகத்தை விழுங்கி வெளிப்படும் போது அர்ஜுனன் அதை ஒரு அம்பினாலே 2 துண்டாக்கி விட்டார். நீ மழை பெய்வித்து அதை காப்பாத்திட்ட. அந்த அஸ்வசேன நாகம் உடனே கர்ணகிட்ட போய் நீதான் எதிரி என்று தெரிந்து அவனிடத்துல வளர்ந்து வருகிறது. அந்த நாகாசத்தை யாராலும் ஒன்றும் தடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த நாகாசத்தை அர்ஜுன மேல ஒரு முறைக்கு மேல மறுமுறை விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரத்தை தேவியிடம் ஆக வச்சிருக்கிறேன். ஆகினால நீ என்ன செய்கிறாய்? அவன் உடம்புல கவச குண்டல இருக்கிற வரைக்கும் அவனை வெல்ல முடியாது. நீ என்ன செய்யற? இப்போ காலையில 6 மணிலிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான சத்தத்தை திறந்து அவனே தானம் செய்வான். அப்போ போய் நீ அவர்களிடத்துல என்ன வேணும்னு கேட்பான். இது மாதிரி கவசம் ஒன்று தானமா போய் கேட்டு வாங்கிக்கணும். அப்போ மறுக்க மாட்டாங்க. சரி, இவன் உடனே அங்கிருந்து புறப்பட்டு வருகிறான். தந்துதாளன புனிந்து உடல் அமரத்தாளினை தளர்ந்து தள்ளாட கண்டு யாவனும் கைதொட கவித்த கை குடையுடன் கங்கை நீர் தொலையை கொண்டு மேலுற சொரிந்ததென பிரிந்த வெண்ணறையுடன் முப்பொரு வடிவாம் கொண்டதாம் என ஒரு முனியாகி அந்த கொற்றவன் வாயினை கண்டு நின்றான். ரொம்ப வயசான ஒரு முனிவரா பிராமண முனிவரா வர்றான் தேவேந்திரன். வருகின்ற உடனே அப்படி வருகின்ற உடனே அங்க தான சத்தத்துக்கு வந்தா எல்லாருக்கும் தானம் பண்ணிட்டு இருக்கான். யாரு? கர்ணன். இப்ப இவன் வரக்கூடிய நேரத்தில், தேவேந்திரன் வரக்கூடிய நேரத்துல பகல் 1 மணி ஆயிப்போச்சு. தள்ளாமல் தள்ளாதவன் என்ன அர்த்தம் தெரியுமோ? இன்னொரு அர்த்தம் இருக்குது. முடியாதவன் ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொரு அர்த்தம் இருக்குது. வீட்டில் செய்யற பலகாரம் பதார்த்தங்கள் எதுவும் வேண்டாம்னு உள்ள தள்ளணும். தள்ளாம, அதான் தள்ளாதவங்கன்னு அர்த்தம். அப்படி ஒண்ணு இருக்கு. சில பேர் வயசானதான் நடந்துகிட்டு தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க, ஆனா கிடைக்காது. அது சில பேருக்கு அப்படி இருக்கு. சில பேருக்கு கிடைக்கும், சாப்பிட முடியாது, உடம்பு முடியாம போகுது, அது வேற. அது போல தளர்ந்து தள்ளாட அப்படி வரக்கூடிய சமயத்துல தானசத்திரம் கர்ணன் தானசத்திரம் ஏற்படுத்தி அதுல ஆட்களை நியமித்து காலையிலிருந்து பகல் 1 மணி வரைக்கும் தானம் செய்வான். அப்போ இவர் வர நேரத்துல தானசத்திரம் மூடப்போட நேரம். அப்ப தேவேந்திரன் வயசான வடிவத்துல வந்துதான், ஐயா கர்ண மகாராஜனை பார்க்கணுமே. அவர் இப்ப வர மாட்டார், அரண்மனையில் இருக்காரு. நாளைக்கு வேணா வாங்க பேசி. ஐயா நான் ரொம்ப தூரத்துல வர்றேன், நாளைக்கு வரைக்கும் வர முடியாது, இன்னைக்கு கர்ண மகாராஜனை பார்த்தே ஆகும். சரி நாங்க போய் சொல்றோம், வர சொன்னா நீங்க போகணும். நேரா போய் கர்ணன்கிட்ட காவலர் சொல்றாங்க, யாரோ ஒரு வயதான அந்த பெரியவர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. சரி அழைச்சிருவாங்க. உள்ள அழைச்சி போய் விட்ட உடனே, என்ன மாதவம் புரிந்தனர் நீர் என்று எழுந்தருளுக்கு என்று பொன்னி ஆசனத்தில் இருத்தி மெய்யன்புடன் பூசையுடன் முறைமையில் புரிந்து அன்னவேதியன், உடனே நீங்க வரதுக்கு எவ்வளவு புண்ணியம் நாம் பண்ணிருக்கணும் தெரியுமா என்று விழுந்து வணங்கி அவரை தங்க சிம்மாசனத்தில் உட்கார வைக்கும். சுவாமி தாங்கள் நீண்ட தூரத்துல வந்திருக்கா தெரியுது, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்க, நான் கேட்கறத உன்னால கொடுக்க முடியுமா? என்ன சுவாமி அப்படி கேட்டீங்க? இந்த உலகத்துல என்னால் தரக்கூடிய பொருள் எதுவா இருந்தாலும் கூட கண்டிப்பா நான் தரேன், கேளுங்க அப்படின்னு. யோசித்து சொல்லப்பா, இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, கேளுங்க. சரி கர்ண மகாராஜனே, உன்னோட உடம்புல ஒட்டி இருக்கிற கவச உடலை எனக்கு தானமா கொடு.
வந்த அந்தணன் கவச உண்டல்களை வாங்கி வழங்கு என என்ன தந்தனன் பெருகவென அவன் வழங்க வெண்டத்தில் ஒரு அசரீரி கேட்கிறது. உடனே இவ்வளவு தானே என்கிட்ட இருக்கிறது தானே கேட்டீங்க, பரவாயில்ல, ஆனா உடம்போட ஒட்டி இருக்குது, அப்படி சும்மா கட்டி கொடுக்கறது இல்லை. உடனே கத்தி எடுத்து அப்படியே உடம்பை கீழ்கிறார். அந்த கவசம் உண்டத்தை கீழ்னா ரத்தம் அப்படியே வடியுது. உடனே அசரி வாக்கா சூரியன் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? மகனே கர்ணா, உன்னிடத்துல கவச உன்னை வாங்க வந்தவன் யார் தெரியுமா? தேவேந்திர மகன் அர்ஜுனன். உன்னுடைய உனக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு கவசத்தை கேட்க வந்திருக்கான் தானமா, நீ கொடுக்காத. என்ன வந்திருப்பவன் தேவேந்திரனா? வந்திருப்பவன் தேவேந்திரனா? என்ன சரி, ரொம்ப சந்தோஷம். கொடுக்கிறவங்க மேல இருக்கும், வாங்குறவங்க கீழே இருக்கும். தேவேந்திரனுக்கு நான் யாசகம் கொடுக்குறேன்னா என் கை தான் பெருசா, நான் தான் உயர்ந்தவனா இருப்பேன். உடனே அந்த வடிவத்தை பார்த்து தேவேந்திரனை பார்த்து கேட்கிறான், தேவேந்திரா, கவச உடலை வேணும்னா நீ நேரடியா வந்து என்ன கேட்டுக்கலாமே, இதுக்கு இந்த வேஷம் வர வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அழிய போற இந்த உடம்புக்கு உடம்புல ஒட்டி இருக்கிற கவச உடலை வாங்குறதுக்கு இந்த வேஷம் தேவையா? சாதாரணமா கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன். ஏன்னா கொடுக்குற விஷயத்துல வந்து என்னைக்குமே நான் மாற மாட்டேன், யாரையும் ஆளையும் பார்க்க மாட்டேன், அளவையும் பார்க்க மாட்டேன், எவ்வளவுனாலும் கொடுத்துருவேன். அதை அடுத்து ரத்தம் சொட்ட சொட்ட கவசத்தையும் உடத்தையும் கொடுக்கும். இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் கர்ணனை மிக உயர்வாக சொல்றேன். ஏன்னு கேட்டா, மற்ற பொருள் அனைத்துமே துரியோதனம் கொடுத்தது, அதை தானம் செய்யுது, வல்லருங்கிற பேர் வாங்கியிருக்கான். ஆனாலும் கவசம்னா அவனுடைய உடம்பை பத்தியது. அதனால அவன் உடம்பை சுத்தி இருக்கிறத அவன் இஷ்டத்துக்கு பாதுகாப்பா இருக்கிறத கொடுக்கறான். பெரிய விஷயம் தான். இப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது, அதை அறுக்கும்போது அவனுக்கு வழியே தெரியல. இப்போ ஒரு ஆடு அறுக்கும்போது துடிக்கும், ஒரு மாட்டை அறுக்கும்போது துடிக்கும், ஒரு கத்திரிக்காய வாழைக்காயை அறுத்தா துடிக்குமா? அது வழியே தெரியாது. அது போல வழி தெரியாமல் இதை அறுத்து கொடுக்குறாங்க. வெயில்ல போறோம், பொடி சுடுதுன்னு நினைச்சாதான் சொல்லணும். பொடி சுடாம வேற சிந்தனைகள் கொடுத்தா பொடி சுடுறது தெரியாது. வெயில்ல போறோம், தலையை சுடுதேன்னு சொல்லும் போது அதுக்கு வந்து நாம ஒரு கொடை பிடிச்சிட்டு போறோம் பிராமணர்கள். அது போல டாக்டர் போறோம், அவர் கொடுக்குற மாத்திரை மருந்து நம்பிதான் சாப்பிடுறோம். எதையாவது வேற மாதிரி கொடுத்துட்டா என்ன பண்ணு நாம நினைக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இந்த கவச உணவுகளை எல்லாம் கொஞ்சம் கூட வழி இல்லாமல் எடுத்து அவனுக்கு தானமாக கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி உடனே இவன் வாங்கிட்டு இவனுக்கு அவன் கொடுத்தோடனே இவனுக்கும் கொடுக்கணும்னு என்ன வருது. உடனே ஒரு வச்சிராயுதம் கொடுத்து, இதை நீ யாரு மேல விட்டாலும் அவர்கள் உயிரை கொள்ளும், வச்சுக்கோ. வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்கோணும். இல்லை இல்லை, இதை நீ வச்சுக்கோ. நான் ஏன் கொடுக்குறேன் தெரியுமா? இதை அர்ஜுனனை கொள்வதாக கொடுக்கல. அந்த கடோரக்ஷனுக்கான பீமனுடைய மகன், அந்த அரக்கரை கூட்டம் பெருசு, அரக்கருக்கு எங்களுக்கும் காலமெல்லாம் போரு. அதனால அந்த கடோரக்ஷனை கொள்வதற்காக மட்டும் இதை கொடுக்குறேன், வச்சுக்கோ. 14வது நாள் போர்ல நீ அவனை இதை முடிக்கிற, வச்சுக்கோ. சரி தேவேந்திரா, உனக்கு நன்மை என்றால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை வாங்கிட்டான். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அண்டையாவரும் மாமலை பொழிந்தனர், மலர்மலை பொழிந்தனர். அந்தன துந்துவி அற்ப கொண்டல் வாகனம் கொண்டுமை குடித்து தன் போல மெய்யுடன் காட்சி தந்தான். வந்த வேலை முடிஞ்சதுன்னு சொல்லி தேவேந்திர கிருஷ்ணர்கிட்ட சென்று எல்லாத்தையும் சொன்னான். கவலைப்படாத தேவேந்திரா, எப்படியும் கவச உணவை வாங்கி வந்து விட்டாய், வருஷாயத்தை பத்தி கவலை இல்லை, அதை நான் வேற ஏதாவது மாற்றிவிட ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கவச குண்டல்களை தானமாக கொடுத்து விட்டான். அது அவருடைய இயற்கை குணம். எண்ணாங்கு 32 பற்காட்டி அண்ணாக இசை பாடி வந்தால் இந்த பாரில் உள்ளவர் அழகு அழகென்பர், அதன் பிறகு சுண்ணாம்பு விட்ட இலையும் கூட கவி சொன்னவருக்கு என்று ஒரு புலவர் பாடி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட வகையில ஒரு பெரிய பணக்காரன், யாருக்கும் பணமும் வந்து செய்ய மாட்டான். ஒரு யாசகன் ஒருத்தர் வந்தான், பஷீர்னா, அப்படியா இங்கேவா ஓடிட்டு போனான். உள்ள வாப்பா, உள்ள வேணாங்க, நான் இங்கே இருக்கிறேன், பரவாயில்ல வா. உடனே இவன் தண்ணி ஊத்துற மாதிரி பாவனை பண்ண, கையை நல்லா கழுவிங்க,
அவனுடைய குறிப்பிடத்தையும் கை கழுவிட்டேன். சரி வந்து உட்கார்ந்த உடனே இவன் ஒரு தட்டில் சாப்பாடு போடுற மாதிரி, இந்த பாரு இதுதான் சாப்பாடு, இது சாம்பார் ஊற்றுற மாதிரி அப்படியே கையில் சாடை காட்டினான். அவனும் சாப்பிட்ற மாதிரி எல்லாம் சாப்பிட்டு உடம்பு நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது, பொரியல் நல்லா இருக்குன்றான். இவனுக்கு தகுந்த மாதிரி அவன் சொன்னான். அப்புறம் போய் வெளியே கையை கழுவுறது, கறி ஊற்றுற மாதிரி இவன் பாவனை பண்ணுறான். அவனுக்கு கை கழுவிட்டு பிரமாதமான உணவு கொடுத்துறீங்க போங்கன்னா, தனிக்கு சாப்பாடே போடல. இதெல்லாம் பாவனை. இதை பார்த்துட்டு அவன் சம்சாரம் ஏங்க அவன் பாவம் வயிறு எரிஞ்சு வந்து வயிறு பசியே நிற்கிறான். எல்லாம் அப்படியே பாவனை அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறீங்களே, இல்லைன்னா அவன் பாவம் சாபம் கொடுத்துருவாங்க. கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மா சாப்பாடு போட்டாங்க. அதுபோல் எவ்வளவு வசதி இருந்தாலும் கொடுக்குற மனம்ங்கிறது ஒன்று இருக்கணும். ஆகினாலே அந்த நல்ல மனதை எல்லாரும் வந்து அடைவது கஷ்டம்தான். அப்படிப்பட்ட வகைகளை பார்க்கின்ற போது உடனே எப்போ நம்பி கொடுப்பது ஒருத்தங்கிட்ட பார்ப்பர் சாப்பிட நாங்கள் நம்பி தான் கொடுக்கணும். தலையை பார்த்து இப்படின்னா போச்சு, முடிஞ்சு போச்சு, நம்பி தான் கொடுக்கணும். நம்பாமையே கொடுக்கறது ஒருத்தங்கிட்ட ஆசாரி தங்கம் பொண்ணு வேலை செய்யறது, எப்படியும் நம்ம நகையை கரெக்டாக அதே மாதிரி குறையாமல் கொடுத்துருவாங்க. கொடுத்தா வரும்னு கொடுக்கறது ஒருத்தங்கிட்ட, துணி துவைக்கிறவங்கிட்ட கொடுத்தா எப்படின்னு நல்லா துணி துவைச்சு கொடுத்துருவான்னு சொல்லி நம்பி தான் கொடுக்கணும். கொடுத்தா வராதுன்னு ஒரு சொல்லி ஒருத்தங்களை கொடுக்குறோம், அதான் யாசகன். நம்ம தானம் செய்தோம்னா அது நமக்கு வராது, ஆனால் வேற வகையில திரும்பி வரும். மறுபிறவிலே அது நமக்கு 1க்கு 10 பெருகி வந்து நல்ல பிறவி நல்ல வாழ்க்கை அமையும். ஆகினால கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை பிள்ளைங்க தவறான வழியை செலவழிப்பாங்க, ஆடம்பரமா வாழ்ந்து தொலைப்பாங்க. அதனால அவனுக்கு முடியமில்லை, சம்பாதிச்சவனுக்கு முடியமில்லை. நல்ல காரியங்களுக்கு கொஞ்சம் செய்யணும் அப்படிங்கிறது பெரியவருடைய கருத்து. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இப்போ இந்த கர்ணனுடைய கிளைமாக்ஸ் காட்சியை கர்ணனும் குந்தி தேவி சந்திக்கிற இடம் வந்துட்டோம். எப்படி கடன்னு முக்கியமான இடத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா 3 நாள் கதை இருக்கு. குந்தி தேவியும் தன்னுடைய மூத்த மகன் கர்ணனை உண்மையை கூற வேண்டும் என்று ஆவலோடு அவனுடைய அரண்மனைக்கு வர்றான். அரண்மனை காவலர்கள் விரைந்தோடி, மகாராஜா பிரபு, பாண்டு மகாராஜனுடைய தேவி குந்தி அம்மா வந்திருக்காங்கன்னு காவலன் சொல்றான். கிடுக்குன்னு இருந்து உடனே ஓடி போய் இவனை அன்னை வருந்தது என்ன அருந்தவப்பை என்று அன்பினால் என் புற வணங்கி என்னை வந்தவாறு என்ன தாயே, தங்களை பத்தி நான் எவ்வளவோ பெருமையாக நினைத்து நீங்கள் இங்க வருவீர்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. ரொம்ப சந்தோஷம். காலில் விழுந்து வணங்கி உட்கார வச்சு, அம்மா முன் ஜென்மத்துல நான் நல்ல தவம் பண்ணியிருக்கணும், அதனாலதான் எனக்கு தாயால தரிசனம் தர நீங்களே வந்திருக்கீங்க. அம்மா வாருங்க உட்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த காரணத்தை தெரிந்து கொள்ளலாமான்னு கேட்டான். மகனே, நீதான் என்னுடைய மகன், மூத்த மகன், எனக்கு தலைப்பிள்ளை. என்னம்மா சொல்கிறீர்கள்? அரண்மனையிலே நான் சின்ன வயதாக இருக்கும்போது தூர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்த போது அவர் 5 மகாமந்திரங்களை உபதேசிக்கும் போது அதில் சூரிய பகவானை நோக்கி ஒரு நாள் இரவு நான் உச்சரிக்கிற போது சூரிய பகவான் வந்து எனக்கு உன்னை தந்து சென்றாரப்பா. நீ கவச உணர்த்தோடு பிறந்த உலக படிக்கைக்கு உன்னை பெட்டியில வச்சு, தங்க பெட்டியில வச்சு, ஆபரணங்கள் ஆடைகள்லாம் வச்சு ஆத்திர விட்டுவிட்டப்பா. உடனே தேர்ப்பாக திருநாசுடைய தேர்ப்பாக எடுத்து வளர்த்து வசுதேன பேர் வச்சு ஆகாசவாணி அவன் கர்ணன் என்று பேர் வைக்க, உடனே இப்படி நீ துரியோதன பக்கம் சேர்ந்து இப்ப இருக்கிறப்ப நீ தான் என்னுடைய தலைமகன். யார் சொன்னான்? கிருஷ்ணன். அவனே ஒரு மாயாவையாச்சு, அவன் பேச்ச நான் எப்படி நம்புறதுன்னா இல்லப்பா, உண்மையே அதுதான். மாயானால் விறகு என்றெண்ணி கிருஷ்ணன் ஏதோ சொல்லி அனுப்பிச்சுதான் அந்த அம்மா வந்துருக்காங்க. அம்மா, நீ தாயின்னு நான் வந்து உறுதியப்ப நான் ஏற்றுக்க முடியாது. நான் என்ன சொன்னா நீ ஏற்றுக்குவ? என்னுடைய தங்கப்பட்டியில வச்சு நான் வரும்போது ஒரு பட்டு புடவைகள் நகைகள்லாம் இருந்தது உண்மை. தேர்ப்பாகனை எடுத்து அதையெல்லாம் பார்த்து என்னை வளர்த்தது உண்மை. அதில் அவர்களை என்னுடைய வரலாறு என்னன்னு கேட்டேன். இந்த மாதிரி யாரோ தங்கப்பட்டியில் வச்சு உன்னை விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் அப்புறமா வளர்ந்து தேர்வட்டி மகன் வளர்ந்து அப்புறம் பரசுராமன்ட்ட விழுவத்தையெல்லாம் கற்றுக்கொண்டு அப்புறம் துரியோனுடைய நண்பனாக சேர்ந்து துரோனுடைய வித்தையெல்லாம் கற்று நான் இங்கே கொடுத்த அங்க நாட்டை நான் ஆண்டு கொண்டு வருவேன். உண்மைதான்.
அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல என்னை தாய்னு சொல்லி பல பேர் வந்தாங்க. அப்ப அந்த பெட்டியிருக்கிற புடவை எடுத்து கொடுத்தேன். எல்லாரும் கட்டினோடனே சில பேர் எரிஞ்சு போயிட்டாங்க, சில பேர் நிறைய கஷ்டப்பட்டாங்க. அதனாலதான் ஒருவேளை நீங்கள் அந்த புடவையை கட்டி பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலைன்னா நீங்க என்னுடைய தாய் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை சோதனை பண்ணதுக்காக கேட்கல, உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அப்படியெல்லாம் கொடுப்பா. குந்தி தேவி அந்த புடவையை வாங்கி கட்டினாள். எதுவுமே இல்லை, அவளுக்கு ஒன்றும் ஆகலை. அப்பதான் அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருது. தாயே, உங்களையே நான் சோதித்து விட்டேன். 1000 மாட்டில் கூட எது தன்னுடைய மாடு என்று அடையாளம் கற்றுக்கொள்ளக்கூடியவன் இருக்கிறான். 1000 ஆடு மேய்ச்சாலும் அந்த இடையிலுக்கு எந்த ஆடு யாரோடு சேர்ந்திருந்தாலும் அவனுடைய ஆட்டை அடையாளம் பார்த்துக் கொள்வார். இவ்வளவு காலம் நீ பக்கத்துல இருந்து கூட உன்னை நான் மகள்னு தெரிந்து கொள்ள முடியாத பாவி ஆகிவிட்டேனப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அழுதாள். அவளும் அழுதாங்க, 2 பேரும் அழுகிறாங்க. எப்படி அழுத உடனே, தாயே, இவ்வளவு காலம் கழிச்சு உங்களை பார்த்த உடனே எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கிறது. ஏன் தெரியுமா? எல்லாரும் என்னை தேரோட்டி மகன், பெரிய ஒரு கேவலமா பேசினாங்க, என்னாலே கண்டுகொள்ள முடியும். அப்படிப்பட்டவர்கள் தாயில்லாத பிள்ளை மாதிரி நான் வளர்ந்தேன். ஆகினாலே இப்படிப்பட்ட வகையில நீங்கள் பெற்றவர் ஆகினாலே 6 பிள்ளையை பெற்று வளர்த்து புத்திர சோகத்தை நீக்கி விட்டீர்கள். உங்களிடத்துல வளரவும் பாண்டவர்களுடைய 5 என் தம்பிமார்கள் என்று யாரோடும் மதிக்கவும் பாக்கியம் செய்யாத பாவி ஆயிட்டனர். இப்படி இருந்தா கூட உடனே இருந்ததாயன்று ஓர் உருகி இரு தனங்கொங்கையான் சொரிந்தால், இவன் மகனை தெரிஞ்சோன்னா அவனை கட்டிப்பிடிச்சு அழுகிற போது பால் அவனுக்கு சுரந்தது. அதை ஊட்டுகிற சமயத்துல ஒரு பூனை அதை தட்டிட்டு போச்சு. பாசம் அவனுக்கு வரக்கூடாது. உடனே அன்போடு செல்வம் பெற்றால் எல்லாம் காரணமாவே நடக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல நாளாக இருக்க வேண்டும். அதனால இன்று உங்களை தாய் என்று நான் உணர்ந்தேன். என் மனக்குறையெல்லாம் தீர்ந்து விட்டது, மேன்மை அடைந்தேன். இனி அனாதை என்றும் தேரோட்டி என்றும் யாரும் என்னை சொல்ல முடியாது, கேவலமா பேச முடியாது. 1000 இருந்தாலும் தாய் போல் வருமா? தாய் சிறந்தவளா தாரம் சிறந்தவளா அப்படின்னு ஒரு கேள்வி வந்த, ஒரு தாய் ஒரு மகனை 20 வருஷம் வளர்த்து அறிவாளியாக. அதனாலே தாய் அதுக்கப்புறம் தான் தாரம். கடைக்கு போனா அரிசி வாங்கலாம், தானியம் வாங்கலாம், பருப்பு வாங்கலாம், ஆனா தாயை வாங்க முடியாது. சில மணி நேரம் நம்மளால ஒரு சுமையை சுமக்க முடியல. 300 நாள் ஒரு குழந்தை ஒரு அம்மா சுமந்து பெற்றாருன்னா அவருடைய பெருமையும் பொறுமையும் எவ்வளவு பெரியது. அதுதான் சொல்றாரு பட்டியல்தார் முற்றும் திறந்தவர், 2 திங்களாக அங்கமெல்லாம் நின்று பெற்று பையர் என்ற போதை பறித்து எடுத்து செய்யவர் கைப்புறத்தில் ஏந்தி கனகமணி தந்தாலே எவ்விருப்பில் காண்பேன் நீ முற்றும் திறந்த பட்டியல்தாரை தாயை பற்றி பாடிட்டு. கண்ணு வலிச்சா அந்த இடத்துல மட்டும்தான் வலிக்கும், கால் வலிச்சா அந்த இடத்துல மட்டும்தான் வலிக்கும். கால் வலிச்சா அதாவது எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல வலிக்கும். ஆனால் ஒரு குழந்தையை தாய் பெறுகிற போது அங்கமெல்லாம் வலிக்குமா, அங்கமெல்லாம் பெற்றுகிறார். அது தாய்மார்களுக்கு தான் தெரியும். அப்படி பெற்ற தாயை பட்டி போடக்கூடாது, அவங்க பேச தட்டக்கூடாது. வேதம் ஆரம்பிக்கும் போதே மாதுர் தேவோ பவ என்று ஆரம்பிக்கிறது. அன்னையும் பிதாவும் முன்னறிந்தவன் என்பதிலே அன்னையை முன்னால் வைக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம் என்பதிலே மாதா என்று சொல்லக்கூடிய சொல்லை தாயைத்தான் முதல்ல வைக்கிறாங்க. தாய் என்று செய்யலை உலக வழக்கம். தாயில்லா பிள்ளைன்னு சொல்லுவாங்களே தவிர தந்தையில்லா பிள்ளைன்னு யாரும் சொல்றது. ஆகினாலே தாயை ஒரே ஒரு முறை வணங்கும் செயல் 6 முறை பூமியை வளம் வந்ததுக்கு அடையாளம் சமம். 100 தடவை ராமேஸ்வரம் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு நீராடி வருவதற்கு சமம். நம்ம 10 மாசம் சுமந்து பெறுகிற தாய் அவ ஆசைப்பட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கும். நமக்காக உண்ணாம அதாவது வாயை கட்டுப்படுத்திக் கொள்கிறார். குழந்தைகள் வளர். அப்படிப்பட்ட வகையில பட்டிருந்தார் தாய் இறந்த போது அழுதாரா? நாங்கெல்லாம் குடும்ப பந்தத்துல இருக்கிறவங்க அழுகடா, நீங்க முற்றும் திறந்த முனிவர் நீங்க போய் அழலாமான்னா அவள் தாய் தப்பா என் தெய்வம். எவன் தூங்கி எழுந்தது அம்மாவென்று சொல்லி அந்த இடத்துல சிந்தனையோடு இருந்திருக்கானோ வாழ்நாளிலே மிக உயர்ந்து விளங்குவார். ஒரு நல்ல தாய். அப்படிப்பட்ட அந்த தாய் இந்த இடத்துல எடுத்து ஒருத்தருக்கு 100 வயசு ஆகுது, மகனுக்கு மூத்த மகனுக்கு 80 வயசு ஆகுது. அப்போ சொல்லுவா, என் குழந்தை வருது, என் மகன் 80 வயசு ஆனாலும் தாய்க்கு குழந்தை. முன்னாடி சொல்லுவா, அந்த கிழவை எங்கேயும் சுத்திட்டு தான் வர.
மனைவி கிளம்பு. தாய்க்கு மகன் தான், எத்தனை வயசான இல்லையா? எங்க பக்கத்துல சில பேர் கல்யாணம் ஆகிட்டா தாய் தவறுன்னு கஞ்சி ஊற்ற மாட்டாங்க. எங்க பக்கம் மனைவி பேச்சு கட்டி எது கிடைக்குதோ அதை அபிஷேகம் பண்ணுவாங்க. எங்க பக்கத்துல சொல்றேன். அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி பெற்ற தாய் ஒரு குழந்தை பிறந்தவுடனே வளரும் போதே அதோ உன் அப்பா என்று அம்மா தான் காட்டி கொடுக்குறாங்க. இங்கு தாயே தன் மகனுக்கு தன் தாய் என்று உணர்த்தும்படியான மனநிலை சூழ்நிலை வந்து, அம்மா என்னை போன்ற கண்ணெஞ்சம் படைத்தவன் யாருமே இருக்க முடியாது. அம்மா உங்களை தாயாக நினைத்தவுடனேயே பாசமதை அறியாத பாவியாக இருந்து விட்டு, பாசமதை அறியாத பாவியாக இருந்து விட்டேன். பார்க்கும் போது எல்லாமே நீங்களும் தாயாக இருக்கவும் கூடாதா என்றெல்லாம் எண்ணி நின்றேன். இறைவன் செயலானே என்று அது படித்ததம்மா. உங்களுடைய தாய் என்ற அந்த சந்தோஷத்துல இருக்கிற குறையெல்லாம் நீங்க ஏன் தெரியுமா? என்னை யாரும் என்ன தாய் இல்லாத பிள்ளைன்னு சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, எனக்கு எப்படிப்பட்ட தம்பிமார்கள் அமைந்திருக்கிறார்கள். தர்மத்துக்கு தண்ணி போற்றும் தம்பி இருக்கிறான். வலிமைக்கு எப்படிப்பட்ட அசுரனையும் கையால் கொள்ளக்கூடிய பீமன் இருக்கிறான். தேவர்கள் மோகர்கள் யார் ஏற்றாலும் அவர்களை கொள்ளக்கூடிய சக்தி படைத்த அர்ஜுனன் இருக்கிறான். அழகுக்கு ஒரு தம்பி, அறிவுக்கு ஒரு தம்பி, 5 பேர் எனக்கு தம்பி இருக்கு. எனக்கு என்னமா குறை? தம்பி அர்ஜுனா, நீ அறுக்க போகிற தலை உன்னுடைய அண்ணனுடைய தலையடா. உன்னையும் கட்டி அடைக்க வேண்டும் என்று ஆசையாகத்தான் இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளிலே வளமிக்க நலமிக்க மகிழ்ச்சிக்குரிய நாளாக நான் நினைக்கிறேன். அம்மா உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். மகனே, என்னை நீ தாயாக உணர்ந்ததுமே எனக்கு அளவில்லாத ஆனந்தம் உண்டாகிறது. அதனால உன்னை சின்ன வயதிலே அனாதையாக விட்டு உன்னை நல்ல முறையில கவனிக்காம கேட்டதலை வாங்கி கொடுக்காம இப்படிதான் நான் இருக்காம விட்டுனேன். அதனாலே வருக என் மதலாய் இளைஞர் ஐவரும் என் மலரடி அன்பினால் வணங்கி. அதனால நீ என்ன செய்கிற? நான் சொல்றதை கேளு. பாண்டவருடன் சேர்ந்து பரிவுடன் வாழ்வாய, பாண்டவரும் பொன் தம்பியரும் அவர்களும் வணங்கிடவே, ஆண்டிடுவாய் இந்த நாட்டை அன்போடு நானும் சொல்லும் வார்த்தையை கேட்டிடுவா. பாண்டவர்கள் உன் தம்பிமார்கள், நீ அவர்களோடு சேர்ந்து இந்த நாட்டை ஆண்டு அவர்கள் உனக்கு பணிவிடை செய்வார்கள். நான் கண்ணார காண்பேன். என்ன சொல்கிறாய்? அம்மா, நீங்கள் மட்டுமல்ல, அந்த ஆண்டவனே வந்து கூப்பிட்டாலும் கூட நான் வர முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என் சகோதரர்களை விட துரியோதனன் உயர்ந்தவன். எல்லாரும் கெட்டவன் என்று அவனை சொல்லுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் உயர்வானவனை. தாய் பாசம்னு சொல்றீங்களே, பிறந்த உடனே நீங்க ஆத்துல விட்டுட்டீங்களே, அந்த தாய் பாசம் அப்போது எங்கே போய் வெட்டியில் வச்சு விட்டுட்டீங்கல்ல, உலக படிக்கணும் இல்லையா? அப்போ என்ன ஆச்சு? என்னை யார் வளர்த்தது? என்னை ஆதரித்தது யாரு? துரியோதனன். மிக முக்கியமான தீர்ப்பு முனையிலே ஒரு சபையிலே என்னை எல்லோரும் போரிடக்கூடாது, இவன் தேரோட்டி மகன் என்று சொன்ன போது அப்ப துரியோதனன் ஆதரித்து அங்க நாட்டுக்கு அரசனாக்கினார். அந்த நன்றியை நான் மறக்க முடியுமா?